நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகான்னு கூட சொல்லலாம். பண்ணி ஒரு நாள்லேயே நம்ம சாப்பிட்டோம்னா, இல்லாட்டி கூட அப்போவே கூட அந்த இது பச்சை வெங்காயம் பிடிக்கும்னா உடனே கூட சாப்பிட்டலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் வெங்காயம் ஆவக்காய் ஊறுகாய். நம்ம சாம்பார் வெங்காயம் ஆவக்காய் போடுறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்து தோல் எடுத்துட்டு மேலே கீழே கட் பண்ணியிருக்கேன். முதல்ல அதை போட்டுடலாம். இதில் ரொம்ப ஈஸி பண்ணுறது. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, டீஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு. இது வந்து கல் உப்பு வெயிலில் வச்சு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய்க்காக தான் இதை போடுவேன் நான். அதை வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி. பச்சை கடுகு வந்து அப்படியே மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம், செக்கு நல்லெண்ணெய். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு காரம்லாம் இருக்குது. புளிப்புக்காக நான் இன்றைக்கி வந்து வினிகர் சேர்க்குறேன். இல்லாட்டி எலுமிச்சம்பழமும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். இந்த வினிகர் சேர்த்தா ஒரு வருஷம் கூட இந்த ஊறுகாயை வச்சுக்கலாம். வெளியே வச்சாவே நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம கடையில் வாங்குகிற ஊறுகாயெல்லாம் வினிகர் போட்டு தான் விற்பாங்க. அது வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். இதில் இப்போது கலந்து வச்சுட்டா ஒரு 1 ஹவர் ஆனால் கொஞ்சம் வந்து எண்ணெய், உப்பு, இந்த வினிகர் எல்லாம் சேர்ந்து நிறைய அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம இதை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், தோசை, இட்லி எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது ஊறுகாய் பிடிச்சதுன்னா எல்லாத்துக்குமே ஜென்ரலாக எல்லாருமே எடுத்துப்பாங்க. இதை வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்செடுத்து விழுது கூட வந்துடுது. ஜென்ரலாக ஊறுகான்னா வந்து இது மூழ்கணும், அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். இப்போ வந்து இது உப்பு காரம்லாம் செக் பண்ணலாம். முதல் கரெக்டாக இருந்ததுன்னா எண்ணெயை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது சொல்லியிருக்காங்க. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் வினிகர் போட்டுடுறேன், இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த வினிகர் வந்து சிந்தட்டிக் வினிகர் இல்லை, இது நேச்சுரல் வினிகர். இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர், அதனால தான் இதை சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த வினிகர் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது வினிகர் சேர்த்த பிறகு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். இதுக்கு வந்து அளவு இல்லை. இப்போ நான் இதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நாள் வைக்கலாம். பாருங்க, ஊறுகாய் இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆவக்காய், ஜிண்டல் ஆவக்காய் இருக்கும் இல்லையா, அதில் மாங்காய் இருக்கும், இதில் வந்து சாம்பார் வெங்காயம் இருக்குது. இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாள் இன்றைக்கி கலந்து வச்சா நாளைக்கு காத்தால வரைக்கும் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுது. நான் இதை வந்து ஒரு நல்ல கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வச்சுட போகிறேன். இது வந்து வினிகர் போட்டுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஆனால் நம்ம ஜென்ரலாக ஊறுகாய்க்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், இல்லாட்டி ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். நம்ம போடுற கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி, அப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணலைன்னா நம்ம நல்லா தொடச்சிட்டு அலம்பிட்டு தொடச்சிட்டு வெயிலில் வச்சு வெயிலில் நல்லா சூடாகணும் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆறின பிறகு இந்த ஊறுகாயை போட்டு நல்லா மூடி வச்சுட்டா சூப்பராக இருக்கும், சீக்கிரமே கெட்டு போகாது. நான் வந்து சாம்பார் வெங்காயம் ஆவக்காய் போட்டு 1 வாரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இது வந்து பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். அப்படி இல்லாட்டி நம்ம கலந்து கூட சாப்பிட்லாம். இது 1 வாரம் ஆனதுனால காய் கூட பாருங்கள் நல்லா
கலரெல்லாம் மாறி உப்பு காரம்லாம் அதில் இறங்கியிருக்கு. நான் இதை அந்த ஃபுட் வினிகர் போட்டதுனால இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நாங்கள் தினம் அதை இப்போ ஒரு 3-4 நாளாக இதே தான் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை வந்து சாதத்துக்கு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரோட்டி புல்கா அதுக்கெல்லாம் கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டைமை நீங்கள் இந்த சாம்பார் வெங்காயம் ஆவக்காயம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் இதை அடிக்கடி பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சாம்பார் வெங்காயத்துக்கு சீசனே கிடையாது, த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும். நீங்கள் த்ரூ அவுட் த இயர் வந்து நம்மளுக்கு வேணுன்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் வெங்காயம் ஆவக்காய் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்க முதல்ல இந்த ஆவக்காய் பண்ணுறதை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.